அதாவது தலைவரே, என்ன காத்திருந்தாலும் வந்து மக்களுடைய நிலைப்பாடு வந்து எடுத்துட்டாங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் ஒரே நிலைப்பாடு எடுக்கிறாங்க. நம்பினாலும் ஒரே தான் நம்புவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போன பார்லிமெண்ட் தேர்தலில் வந்து ஒரே நம்பிக்கை, நகையை திருப்பிடலாம், கடன் அடைச்சிடலாம், லோன் வாங்கின கடன் தீர்ந்துடும், விவசாய கடன் தீர்ந்து போகும், எல்லாம் நம்பி திமுக ஓட்டு போட்டாங்க. இது பூரா பொய், இவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வேலூரில் வந்து இன்றைக்கி 476 ஓட்டு அதிமுக வாங்கிட்டு சொன்னால் மக்கள் மனமாற்றம் ஆகிட்டாங்க. இன்னும் நாங்கள் கொஞ்சம் இருந்து அடிச்சுன்னு சொன்னோம்னா அவங்க இருந்தது தெரியாமல் போயிருப்பாங்க. என்ன திமுக நிலைமை அதான். அங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ண மாதிரி, நாங்கள் இல்லைன்னா அவங்கள இருக்க விட மாட்டாங்க, பிஜேபி அதிமுகவும் சேர்ந்து அவங்களை வட்டி விட்ருவாங்க, நாட்டை விட்டு பாகிஸ்தானுக்கு தொட்டி விட்றாங்கன்னு சொல்லி பொய்யான பிரசங்கம் பண்ணி ஒன்றுமே செய்யாமல், ஒரு உதவியும் செய்யாமல் செய்கிறேன்னு சொல்லி தமிழ்நாட்டை ஏமாத்துறாங்க, இஸ்லாமிய சமூகத்தை ஏமாத்துறாங்க, இஸ்லாத்தை ஏமாத்துறாங்க, கிறிஸ்துவ மக்களை ஏமாத்துறாங்க. ஏமாற்றி பிழைக்கின்ற கட்சி திமுக, உழைத்து மக்களுக்கு உதவுகின்ற கட்சி அதிமுக. அதனால் வந்து இப்போதைக்கு வந்து போயஸ் கார்டனில் வந்து ஒரு எழுச்சினால அதிமுக எழுச்சி தான். போயஸ் கார்டனில் குடியிருந்த தெய்வம் தான் குலதெய்வமாக வழங்கக்கூடிய எங்களுடைய புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள். அவருடைய ஆன்மாக்கள் எங்களைத்தான், எடப்பாடியார் ஆட்சியைத்தான் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எடப்பாடியார் வந்து மூன்றாவது முறையாக செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் வந்து தேசிய கொடி ஏற்றி வைத்திருக்கிறார். ஒரு பச்சை தமிழனுக்கு இந்த நாட்டு மக்கள் கொடுத்திருக்கின்ற அங்கீகாரம், அதிமுக எம்எல்ஏக்கள் அம்மாவுடைய ஆன்மா கொடுத்திருக்கின்ற அங்கீகாரமாகத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். அவர் அறிவிக்கின்ற அறிவிப்புகள் ஒவ்வொன்றும், அவர் உத்தரவிடுகின்ற உத்தரவுகள் ஒவ்வொன்றும், கட்டளை ஒவ்வொன்றும் ஏழை மக்களை உயர்த்துவிடுகின்ற திட்டமாகத்தான் இருக்கிறது. இல்லாத மக்களை கறந்துவிடுகின்ற திட்டமாகத்தான் இருக்கிறது. ஆகவே யார் அரசியலுக்கு வந்தாலும் சரி, வரவில்லை என்று சொன்னாலும் சரி, அதிமுக என்ற மாபெரும் இயக்கம் புனித எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம், இது மனிதனால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அல்ல, புனிதனால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். ஆகவே இந்த இயக்கத்தை எவராலும் வீழ்த்த முடியாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம், புரட்சித் தலைவர் அம்மாவால் வளர்க்கப்பட்ட இயக்கம், இன்றைக்கு எடப்பாடியார் அண்ணன் ஓபிஎஸ்ஸால் வளர்ந்து கொண்டிருக்கின்ற இயக்கம். இந்த இயக்கத்தை எவராலும் வெல்ல முடியாது. வெல்வதற்கு முயற்சி செய்தவர்கள் வீணா போய்விடார்கள். சார், காஷ்மீர் பிரச்சனையில் வந்து எதிர்கட்சியில் வந்து அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்லி பேசியிருக்காரு. அது வந்து டோட்டலாக எதிர்கட்சிகள் இந்தியா லெவலில் அரசியல் தான் பண்ணுறாங்க. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நரேந்திர மோடி எடுத்து இன்றைக்கி சுதந்திரத்தினை வந்து 73 சுதந்திரத்தை வந்து நரேந்திர மோடி டெல்லியில் குடியேற்றிருக்கிறாரு. இங்கே வந்து நம்முடைய எடப்பாடி அவர்கள் குடியேற்றி அண்ணன் அவர்கள் குடியேற்றிருக்கிறாருன்னு சொன்னால் இதுதான் உண்மையான சுதந்திரம். 70 ஆண்டு காலம் வந்து காஷ்மீர் மக்கள் அடிமைகளாகத்தான் வாழ்ந்திருக்கார்கள். அங்கே இருக்கிற லடாய் மக்கள், காஷ்மீர் மக்கள், ஜம்மு பகுதி மக்கள் அத்தனை பேர் வந்து அடிமைகளாகத்தான் இருந்திருக்கார்கள். அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. பேச்சுரிமை கிடையாது, எழுத்துரிமை கிடையாது, அடிமை போல பள்ளிக்கு செல்வது கிடையாது. பூரா தீவிரவாதத்தை தூண்டிவிடுவது, பாகிஸ்தானின் தீவிரவாதிகள் உள்ளே நுழைந்து கொண்டு அங்கே இருக்கிற பெண்களை திருமணம் செய்து கொண்டு அல்லது மறுமணம் செய்து கொண்டு அங்கேயே இருந்து குடித்து நடத்தி பிறக்கின்ற பிள்ளைகள் அத்தனை பேரை கல்வி சாலைக்கு அனுப்பாமல் அவர்கள் கையில் துப்பாக்கி கொடுத்து அவர்களிடத்தில் துப்பாக்கியை வைத்து துப்பாக்கி கலாச்சாரத்தை உருவாக்கி அங்கே தீவிரவாதத்தை வளர்த்த அமைப்புகள் தான் நாங்கள் இருக்கின்றன, பிரிவினைவாதத்தை தூண்டுகின்றன. அந்த அமைப்புகளுக்கெல்லாம் இப்படி சம்பட்டி அடி கொடுத்து நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் சரியான முடிவெடுத்து ஒரே நாளில் மேலவையிலையும் மக்களவையிலையும் ஒரு நாள் 2 நாளைகள் தீர்மானம் நிறைவேற்றி தைரியமான முடிவெடுத்த உள்துறை அமைச்சர் அவர்களும் நரேந்திர மோடி பிரதமர் அவர்களும் எடுத்த நடவடிக்கையால் இன்றைக்கு உலக நாடுகள் அத்தனை பேரும் இன்றைக்கு பாராட்டுகிறார்கள். பாகிஸ்தான், நம்மை அச்சுறுத்தி கொண்டிருந்த பாகிஸ்தான், நம்மை மிரட்டி கொண்டிருந்த பாகிஸ்தான், நமக்கு நூல் விட்டு கொண்டிருந்த பாகிஸ்தான் இன்றைக்கு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் பிரதமர் பார்லிமெண்ட்டில் அலறுகிறார். பாகிஸ்தானில் இம்ரான்கான் பயப்படுகிறார், மோடியை கண்டு பயப்படுகிறார். ஒரு வல்லமையான நாடாக, தைரியமான பிரதமராக நரேந்திர மோடி விளங்குகிறார். ஆக தேசியத்தையும் தெய்வீகத்தையும் காக்கக்கூடிய பிரதமராக நரேந்திர மோடி விளங்குகிறார். அதே போன்று தமிழகத்திலே நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு தேசியத்தையும் தெய்வீகத்தையும் காக்கக்கூடியவராக முதல்வராக விளங்கி கொண்டிருக்கிறார். சார், வழக்கு வந்து இது தள்ளுபடி மேல்முறை அந்த மேட்டரை விட்டுங்க நீங்க. சரி, கமல் வந்து ஒரு பக்கம் நடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆமாம், அந்த கட்சியை வலுப்படுத்துறதுக்கான பணிகளை ஈடுபடுகிறது தமிழ்நாடு தலைவரே. இவங்கெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் பார்க்கணும் இல்லை ஜெயிக்கிறத. இன்னும் 20 வருஷத்துக்கு கழிச்சு தான் இவங்க ஏதாவது ஜெயிக்க முடியுமான்னு பார்க்க முடியும். கொஞ்சம் ஓட்டை பிடிக்கலாம். யார் கட்சி ஆரம்பிச்சாலும் அதிமுக ஆளும், திமுக வாழும். இந்த 2 கட்சி தவிர இந்த வேறு கட்சி வர முடியாது. ஏன்னு சொன்னால் அதிமுக எம்ஜிஆர் ரசிகர்கள், புறத்தில் எம்ஜிஆருடைய தொண்டர்கள் ரசிகர்கள், அம்மாவுடைய தொண்டர்கள், பிள்ளைகள், வீரப்பிள்ளைகள், செல்ல பிள்ளைகள் தமிழ்நாடு பெரிய கிடக்காங்க. ஒரு கிராமத்துக்கு போங்க, அதிமுக வேட்டி கட்டினோன்னு நான் யாருன்னே பார்க்காம 50 பேர் கரை வெட்டி கட்டி வந்து நிற்பானே. வாங்கினேன் எந்த அண்ணே உங்களை பார்த்துருக்க முடியாது, வாங்கினேன் உட்காரனே, ஊரை நம்ம கிளைச்சல் ஊராட்சி நம்ம பாசன செயலாளர்னு சொல்லி வந்து நிற்பான். அந்த மாதிரி ஒரு அமைப்பு கட்டமைப்பு அதிமுக தான் உண்டு, திமுக கிடையாது. அதுக்கு அடுத்து வேணால் திமுக கொடுக்கு கொஞ்சம் இருக்குது. இவங்கெல்லாம் எங்கே ஆரம்பிக்க? இவங்கெல்லாம் நகர்ப்புற கட்சிகள். இப்போ ஆரம்பிக்கணும்னு சொல்கிற கமலஹாசன் போன்றவர்கள், இனிமேல் ஆரம்பிக்க நினைக்கிறவர்கள் அத்தனை பேரும் நகர்ப்புற கட்சிகள், மீடியா கட்சிகள். நீங்கள் வேணால் அவர்களை கட்சியாக அங்கீகரித்து வேணால் செய்து பரப்பலாம் மொழியா. அடித்தட்டில் கிராமப்புறத்தில் அவர்களுக்கு அங்கே வேலையே கிடையாது. கிராமப்புறத்தில் இலைக்குத்தான் மவுசு.
இன்னும் ரெட்டலைக்கு தான் மவுசு. இந்த ஆட்சியில் என்ன செய்யறான்னு தான் பார்க்குறாங்க. இன்னைக்கு இந்த அரசு என்ன செய்யுது தான் பார்க்குறாங்க. எடப்பாடி ஆட்சி என்ன செய்யுது தான் பார்க்குறாங்க. இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு பார்க்குறாங்க. அம்மாவோட திட்டங்கள் நிறைவேற்றாரா, ஏழை எளிய மக்களுக்கு உதவுறாரா, இல்லாத மக்களுக்கு உதவி செய்கிறாரா என்று தான் பார்க்குறாங்க. அந்த அத்தனை பணிகளையும் திட்டங்களையும் சிறப்பாக செய்து கொண்டிருப்பவர் தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் மலையில் நினச்சிட்டு இருந்தோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பெருமான் அங்கேருந்து காவேரியிலேருந்து மலை தண்ணியை கொண்டு அடித்து வந்து இப்போ திறந்து விட்டாச்சு மேட்டூரில். அங்கே கோயம்புத்தூரில் வெள்ளப்பெருக்கெடுத்து தண்ணி போய்கிட்டு இருக்கு. அங்கே தாமிரபரணியில் தண்ணி பெருக்கெடுத்து போய்கிட்டு இருக்கு. குற்றாலில் அருவி ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாம் நமக்கு தேவையான குடிநீர் பிரச்சனை. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கிருஷ்ணா நதி, கிருஷ்ணா ஆறு அங்கே திறந்து விட்டாச்சு. தண்ணி வந்துகிட்டு இருக்கு சென்னைக்கு. அங்கே வந்து வீராணை நிரம்பிக்கிட்டு இருக்கு. வீராணை தண்ணி தீர்ந்துச்சுன்னா சென்னைக்கு தண்ணி பிரச்சனை வராது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா தெய்வத்தை நம்புகின்றவன் ஆளுகின்ற நாட்டிலே எந்த பிரச்சனையும் எப்போயும் வராது. புறத்தில் தலைவராக இருக்கட்டும், தலைவி அம்மாவாக இருக்கட்டும், இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியாக இருக்கட்டும், தெய்வத்தை நம்புகின்றவர்கள், தெய்வ வழிபாடுபடி ஆட்சி நடத்தக்கூடியவர்கள், ஏழைகளுக்கு உதவக்கூடிய எண்ணம் படைத்தவர்களாகவே இறைவனுடைய ஆட்சியும் அருளும் இந்த ஆட்சிக்கு எப்போது இருக்கும். அம்மாவுடைய ஆன்மாவுடைய அருளும் இந்த ஆட்சிக்கு எப்போது இருக்கும். எங்களை வெல்வதற்கான சக்திகள் எவருக்கும் கிடையாது. எங்களை எதிர்த்து பார்க்கலாம் என்று நினைப்பார்கள். எங்கள் மீது கல்லெறிந்து பார்ப்பார்கள். அவ்வளவுதான். அவர்கள் கல் எங்கள் மீது விழாது. ஏனென்று சொல்ல எங்களை பக்கமாக சுற்றி ஒன்றக்கூடிய அதிமுக தொடர்களில் எக்கு கோட்டையாக அதிமுக சூழ்ந்திருக்கிறார்கள். அவர்களை தாண்டி இந்த ஆட்சிக்கு எந்த விதமான கேடு ஒரு காலம் யாரும் விளைவிக்க முடியாது. ஆக யார் அரசியலுக்கு வந்தாலும் சரி, யார் கட்சி ஆரம்பித்தாலும் சரி, யார் பொறுப்புகள் நியமனம் செய்தாலும் சரி, அதிமுக என்ற மிகப்பெரிய பிரம்மாண்டமான இயக்கம் இன்னும் 100 ஆண்டுகள் அம்மா சொன்னதை போல் ஆளும் தமிழகத்தில் வாழும். உள்ளாட்சி தேர்தல் அது நடவடிக்கை எடுத்து வேலை நடந்துட்டு உச்சநீதிமன்றத்தில் வந்து எங்களுடைய தமிழக அரசு சார்பாக அப்படி ஒரு தாக்கல் பண்ணியாச்சு. அக்டோபர் செப்டம்பரில் தேர்தல் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான முகாந்திர பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. தேர்தலை கண்டு பயப்படுகின்ற இயக்கம் இல்லை அதிமுக. தேர்தலை கண்டு பயந்து கொண்டு கூச்சல் அடிக்கின்ற குறுக்கோளில் ஆட்சி கைப்பட நினைக்கின்ற இயக்கம் தான் திமுக. நாங்கள் அதிமுகவில் உள்ளவர்கள் எல்லா தேர்தல் வேலையில் கற்றவர்கள், எல்லா சித்து விளையாட்டுகளும் தெரிந்தவர்கள், இங்கே இருப்பவர்கள் ஆடத் தெரிந்தவர்கள், பாடத் தெரிந்தவர்கள், எல்லா விளையாட்டுகளும் தெரிந்தவர்கள் தான் அதிமுக நிர்வாகிகள் இருக்கார்கள். ஆகவே எங்களை எதிர்ப்பதற்கும் எங்களை எதிர்த்து வெல்வதற்கும் தகுதியான கட்சி திமுகவில் கிடையாது. அதிமுக வேற கட்சிகள் கிடையாது. அதிமுக எதிர்க்கின்ற சக்தி யாருக்கும் கிடையாது. அமைச்சர் மணிகண்டன் பதவி பறிப்புக்கு வந்து என்னோட புகாரம் ஒரு காரணம் சொல்லி கருணா சொல்லி. ஆமா, கருணா சொல்றதெல்லாம் கேட்டு முதலமைச்சருடைய தனிப்பட்ட உரிமை. அது அவர் உரிமையில யாரும் தட முடியாது. யாருக்கும் கொடுக்கலாம், யாருக்கு எடுக்கலாம், அது முதலமைச்சருக்கு உண்டு. எடப்பாடி வந்து அதிமுக வந்து செயல்படுதுல, அது எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. வந்து அதிமுக செயல்படுறதில்ல, கட்சிக்கு மக்கள் சேவை செய்யறதில்ல, நாங்கள் அழுத்த கொடுத்தால் தான் ஓரளவுக்கு வந்து இப்போ ஓரளவு செய்யறாங்க அப்படின்னு சொல்லி. என்ன அழுத்த கொடுக்குறாரு? அவரே பஞ்சர் போன டீப்பு. அவர் என்ன எங்களுக்கு அவர் எங்க அழுத்த கொடுக்குறாரு? நாங்கள் அழுத்த கொடுத்தோம்னு சொன்னா அந்த கட்சியே என்ன ஆகும்னு தெரியாது. எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாரு. அவர் என்ன அழுத்த கொடுக்குறாரு? ஒரு லாரி அனுப்பி போட்டு நிவாரணம் பண்ணி அனுப்புறாங்க. நாங்கள் ஆயிரக்கணக்கான 100கணக்கான லாரிகளை அனுப்பிக்கிட்டு சத்தப்படம் கொடுத்துட்டு இருக்கோம். நீலகிரி, கோயம்புத்தூர்லாம் அங்கே இருக்கிற எங்களுடைய உள்ளாட்சி அமைச்சர் வேலுமணி எல்லா மக்களுக்கும் உதவி செஞ்சுட்டு இருக்காரு. இவர் ஒத்த லாரி அனுப்பிட்டு கொடியை காட்டிட்டு இருக்காங்க. பின்னாடி லாரி தான் டிவியில் பார்க்குற லாரி ஒரே லாரியை மாறி மாறி காட்டுறாங்க. நான் நம்பரை பார்த்துட்டேன். ஏன்டா ஏமாத்துக்கு டிவிக்காரன் சன் டிவிக்காரன் இருக்கீங்களா நீங்கள் தானே இருக்கீங்க இல்லையா? எடுத்து அதுவே போடுறாங்க. அங்கே ஒன்றும் இல்லை, ஒரே லாரி மாறி மாறி காட்டுறாரு. இவர் கையை மாறி மாறி அழைத்தாரு. அதெல்லாம் எடுவிடுமா? ஒரு 10 லாரியை நீ காட்டுங்க. பக்கத்தில் ஒரு 2 பேர் குண்டு மணி மாதிரி உட்கார டிக்க வச்சுக்கிட்டு கையை காட்டுறாரு. அதில் பூரா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அரிசி பருப்பு, வேறு ஒன்றும். அது கூட கடையில் ஓசி வாங்கினதாக இருக்கும், ஹாஸ்பிட்டலாக இருக்க மாட்டாங்க. எங்க என்னைக்கு கொடுக்கின்ற கட்சி அதிமுக, வள்ளல் கட்சி எம்ஜிஆருடைய கட்சி அதிமுக. இது கொடைவள்ளல் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி. ஆகவே இல்லாத மக்கள் கொடுக்கின்ற கட்சி, கஞ்சி தொட்டி திறந்த கட்சி, ஏழைகளுக்கு உணவு கொடுத்த கட்சி, ஒட்டி உயிரோடு பிறக்கின்ற குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் உடுத்த உடையும் இருக்க இருப்பிடமும் உணவும் கொடுக்கின்ற கட்சி அதிமுக. ஆகவே கொடுக்கின்ற மனப்பான்மை அதிமுக நிர்வாகிகளுக்கு தான் இருக்கும். திமுகவுக்கு இருக்கவே இருக்காது. அவர்கள் கொடுத்தால் எடுத்துவிட்டு சென்று விடுவார்கள். சார், அத்திவரத கோயில் பற்றி சொல்லுங்கள். இப்போ அதிகமாக திருப்பதியோட கோயில் கூட்டம் அதிகமாக சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு. சார், இப்படித்தான் சார் மனிதனுடைய மத்தியில் மனிதன் நீங்கள் பாருங்கள், இந்து மதத்தை திமுகவும் திகாவும் அழிச்சிடலாம்னு பார்க்குறாங்க. வெளிநாட்டில் பணம் வாங்கிட்டு வீரவசனம் பேசி கடவுள் இல்லை கல்லு தான் சொல்லி பார்த்தாங்க. வீரவனுடைய மகன் எல்லாம் போய் சாமி விட்டுருக்காங்க. திமுக மந்திரிக்கு, முன்னாள் மந்திரிக்கு எத்தனை பேர் சாமி விட்டுருக்காங்க தெரியுமா? எத்தனை எம்எல்ஏக்கள் திமுக எம்எல்ஏ சாமி விட்டுருக்காங்க தெரியுமா? அத்திவரதை போய் அவங்கள பூரா அத்திவரதை வர வைக்கிறாரு. கடவுள் இருக்கிறார். அவர் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு விதமாக காட்சியளிக்கிறார். இங்கே வந்து தேவி கருமாரி அம்மனாக இருக்கிறார். அங்கே காஞ்சிபுரத்தில் அத்திவரதராக அங்கே அவதரிக்கிறார். ஆக வந்து இறைவனுடைய வழிபாடு தலங்களிலிருந்து விமர்சனம் பண்ணவே கூடாது. அதனால் அது தப்பு. அவர்களுக்கு தண்டனை உறுதியாக, இறைவனுடைய தண்டனை உறுதியாக கிடைக்கும். இறைவனை வந்து எந்த மதத்தை சேர்ந்தவளையும்
இஸ்லாத்தையோ இல்லை கிறிஸ்துவத்தையோ இல்லை இந்துக்களையோ யாரை மதத்தையும் புண்படுத்துகிற மாதிரி கடவுளை புண்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு அரசியல் தலைவரும் ஒரு இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பேசினால் அவர்களுக்கு இறைவனிடத்தில் தண்டனை உண்டு. திமுகவிலையும் திகாவிலையும் இந்த பேச்சு அதிகமாக இருக்குது. அது இந்துக்களை தான் அதிகமாக பேசுகிறாங்க, வேறு எந்த மதத்தையும் பேச மாட்டாங்க. ஏன்னா ஓட்டுக்காக இந்துக்கள் கூட இப்போ ஒற்றுமை ஆகிட்டாங்க. இப்போ வந்து எல்லார்ட்டையும் ஒரு எழுச்சி உண்டாயிருச்சு. அதனால் அடுத்து திமுகவுக்கு வைக்க போகிறாங்க ஆப்பு. அப்படியே வாங்கி கொடுத்தாங்க.